அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். அலை பாயுதே. எது அலை பாயுதே? மனம். என்னுடைய 62 வயது வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் உணர்ந்தது ஒன்று என்னென்னா, எப்படியாவது புலி வருது கதை ஓகே ஆகிடுச்சுன்னா நிம்மதியாக இருப்பேன். ஆச்சு, படமும் ரிலீஸ் ஆச்சு. எப்படியாவது இந்த நரசிம்மா கதை கொடுத்தது இட்டாச்சுன்னா அப்படியே வாழ்க்கை அப்படி வருவேன். அதுவும் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு, ஓரளவுக்கு 50 நாள் ஓடிச்சு படம். ஆனால் இந்த அலைபாயுதே மனம், அதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் இன்னொன்றுக்கு அலைபாயுது. அலைபாயறத நிறுத்தவே இல்லை. எனக்கு ஜாஸ்தியாக வேணாங்க, மாதம் ஒரு 25,000 20,000 ஸ்டடியாக வரா மாதிரி ஏதாவது ஒரு ஆண்டவன் செட் பண்ணி கொடுத்தான்னா நிம்மதியாக இருக்கும். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கான் ஆண்டவன். மறுபடியும் அலைபாய், அது நிறைவை தராது. மனதின் இயல்பு அலை பாயுதே, அலை பாயுதே. ஆக நமக்கு திருப்தியை கடைசி வரைக்கும் மனம்ங்கிறது தரவே தராது. அதோட வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா மனதோட வேலை நடந்து முடிஞ்சது உலகத்துலேயோ எதிர்காலத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. இன்றைய நொடியோ இந்த நிஜத்திலேயோ இருக்கவே இருக்காது மனம், அதோட ரியல் நேச்சர். அப்போ அந்த லகானை பிடிச்சி இழுத்து அலை பாயாத இந்த நொடி வா அப்படின்னு இழுத்து பிடிக்கணும்னா பலமுறை கோடான கோடி முறை நான் சொன்னதுதான், ஆசையை விடவிட ஆனந்தம் பெருகும். ஆசைப்படுதலை நிப்பாட்டுது. எதுவும் பேரையும் பற்று அதிகம் இல்லாமல் வாழ்வது, நடப்பவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதற்கு எதிர்வினை செய்யாமல் இருப்பது. விதி என்பது நிஜம்தான். ஆனால் அந்த விதியோடு எப்படி நாம் கடந்து செல்வது என்றால், அதே தான் மீண்டும் சொல்கிறேன், விதியை ஏற்றுக்கொள்வது. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஆங்கிலத்துப்படி ரியாக்ட் பண்ணாதீங்க. விதிக்கு எதிர்த்து நரியோடு மிதந்து போங்க. இவ்வளோதான் சார். இதையே வட்டம் போட்டு ஒரு 1000 வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். சொல்ல வர சென்டர் பாயிண்ட் என்கிட்டேருந்து நீதி கட்டினா நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கடா, போடா, இதுதான் நடக்குதா அப்படியே ஏற்றுக்க, எதிர்வினை செய்யாது. என்ன நடந்தாலும் சரி, அது துக்கமாக நடந்தாலும் சரி, இன்பமாக நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்க. ஓகே.